எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இரண்டாம் நிலை ஒளிக்கோள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் முழு இருள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்திர கிரகண தோஷத்தினுடைய தன்மைகள், அதனுடைய சூட்சும விளக்கங்களை பார்க்கலாம். சந்திரன் அவருடைய உயிர்காரகம் அப்படின்னு சொன்னோம்னா தாயார் வழி சொந்தங்கள், தாயார் வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள். ஜடக்காரகத்துவம் என்று சொன்னால் மனதை ஆளக்கூடிய கிரகம், உணர்ச்சி வசப்படுதல், கற்பனை திறன் என்றும் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கக்கூடியவர் சந்திரன். எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனோதைரியத்தை கொடுப்பதும் சந்திரன். இனிமையான பேச்சு திறமையான வாதாடும் திறமையெல்லாம் தருவது சந்திரன். பெண்களுக்கு ஒழுங்கான மாதவிடாய் நிலைகளை தருவதும் சந்திரன். கர்ப்பப்பையில் ஆரோக்கியமான நிலைகளை குறிப்பதும் சந்திரனாக இருக்கிறார். இது இவருடைய காரகத்துவமாக சொல்லப்படுகிறது. அதுபோல சூரியனுக்கு அடுத்து அரச பதவிகளை தருவதில் முன்னின்று, அதாவது முக்கிய பங்கு வகிப்பது சந்திரனாவார். ராகு நயவஞ்சகம், குறுக்கு புத்தி, நேர்மைக்கு புறம்பான எண்ணம், நேர்மைக்கு புறம்பாக செயல்படுதல், குறுக்கு வழியில் எதையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம், அதாவது பொருள் போகம், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய தன்மைகளை குறிப்பவர் ராகு. இவர்கள் இணையும் போது எது மாதிரியான பலன்கள் பொதுவாக ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு பாலில் கருப்பு மையை கலந்தால் என்ன ஆகுமோ அந்த நிலைமைதான். பால் தன் சுய குணத்தை முழுமையாக இழந்து விடுகிறது அல்லவா? அதுபோல சந்திரனோடு ராகு இணையும் போது, அவரை அது மறைக்கும் போது, முழுமையாக மறைக்கும் போது கண்டிப்பாக சந்திரன் தன்னுடைய சுயத்தன்மை இழக்கிறார், தன் காரகத்துவங்களையும் இழக்கிறார். தன்னுடைய உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயார் வழி சொந்தங்கள், தாயார் வழி சொத்துக்களை இழக்கிறார். அதாவது நல்ல தாய் அமைய மாட்டார், அல்லது தாய் இருக்க மாட்டார், தாயின் அரவணைப்பே இல்லாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். எப்பொழுதும் ஒரு கலங்கிய மனம், பொறாமை குணம், அதனால் ஒரு திருப்தி அடையாத நிலையை உருவாக்குகிறார். எந்த நேரமும் எதையாவது சிந்தித்து கொண்டு இனம் புரியாத கவலையில் மனம் ஒரு லயித்து போகும், அல்லது அந்த இனம் புரியாத கவலையோடையே வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பேச்சு திறமை சரியாக இருக்காது. சில நேரங்களில் திக்குவாயாக இருக்கும், அல்லது பேசுவதில் சில தடைகள் இருக்கும், அல்லது குரல் வளை பிரச்சனைகள் என்ற நிலைகள் இருக்கும், அல்லது இவர் பேசினாலே பிரச்சனை என்ற நிலையெல்லாம் உருவாகும். தைரியமில்லாத மனத்தை உண்டாக்குறது. பெண்களுக்கு ஒழுங்கற்ற அந்த மாதவிலக்கு அந்த நிலைகளை உருவாக்குகிறது. அதனால் அது சார்ந்த உடலியல் பிரச்சனைகள், அதுபோல் குறையுள்ள கருப்பை என்ற நிலைகளெல்லாம் இந்த அமைப்பு தருகிறது. இந்த அமைப்பில் சந்திரன் சந்திரன் பலம் பெற்ற சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அந்த அமைப்பு பலனை தருகிறது என்று சொன்னால், பலம் வாய்ந்த சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது முழு பௌர்ணமி, அதாவது சந்திர அதியோகத்தில் உள்ள சந்திரன், ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரன், அல்லது கடகத்தில் ஆட்சி பலம் பெற்ற சந்திரன், இவைகளோடு ராகு இணையும் போது, இவர்களோடு இணைந்தால் கூட முழுமையாக மறைப்பு என்றால் அது மறைப்பு தான். இந்த அமைப்பெல்லாம் இருந்து 8 டிகிரிக்கு மேல் விலகி இருக்கும் பட்சத்தில் இங்கு சந்திரன் பலம் பெறுகிறார். அவருடைய சுயத்தன்மையை முழுமையாக இழப்பதில்லை என்று வைத்து கொண்டால், அந்த நிலைகளில் தாயார் உண்டு, நல்ல அரவணைப்பான அன்பான தாய் வாய்க்கப்பெறுகிறார். தாயோடே வாழக்கூடிய நிலைகள் உருவாகிறது. அந்த பிரிவு என்பது இல்லை. தாய் வழி சொந்தங்கள் உறுதுணையாக இருக்கும், தோளுக்கு தோள் கொடுத்து நிற்பார்கள். தாயாருடைய சொத்துக்களை அனுபவிக்கும் நிலைகளை எல்லாம் இந்த அமைப்பு தருகிறது. அதுபோல் நல்ல கற்பனை திறன், கலகலப்பான சூழ்நிலை, உணர்ச்சி பூர்வமான மனநிலையை தருகிறது. எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மனம் தளர விடாமல் தைரியமாக இருப்பார்கள். திறமையான வாக்கு சாதுரியம் கொண்டவர்களாக, வக்கீல்களாக, மேடை பேச்சாளர்களாக மக்கள் மதிக்கும் நிலையில் உலா வருகிறார்கள். பெண்களுக்கு அந்த ஒழுங்கான மாதவிடாய் என்ற நிலை இருக்கும். அதனால் கருப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான கருப்பை வாய்க்கப்பெறுகிறது. இது சந்திரன் வலுத்து இருக்கும் அந்த சந்திர கிரகண அமைப்பு. இதே இணைவில் ராகு வலுத்திருக்கார் என்று சொன்னால், அதாவது சந்திரன் பகை வீட்டிலோ அல்லது பலம் இழந்த நிலைகளிலோ நீச்ச வீடுகளிலோ இருந்து முழுமையாக 0 டிகிரியில் அல்லது 8 டிகிரிக்கு உள்ளாக ராகு சந்திரனை மறைக்கிறார் என்று சொன்னால், அங்கு ராகு பலப்படுகிறார். அந்த நிலைகளில் கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக, இளமை பிராயத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இல்லாவிடினும்
பிற்பகுதியில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இந்த அமைப்பு உருவாக்குறது. அதுபோல் மனம் முழுக்க வஞ்சக புத்தி மேலோங்கி இருக்கும். குறுக்கு வழியில் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற அந்த அசுப அமைப்புகளை கொண்டவர்களாக, அதன் காரணமாக சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் அந்த நிலைகளை எல்லாம் இந்த அமைப்பு உருவாக்குறது. மனம் முழுவதும் எதிர்மறை எண்ணங்கள், காம எண்ணங்கள் நிரப்பி அந்த மனதை அசுத்தப்படுத்துகிறது. அதுபோல் அந்த பேச முடியாத, பேச்சில் குறைபாடுடைய அல்லது திக்கி பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் உருவாகிறது. தொண்டை மற்றும் குரல் வளையில் சில பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிறார். அதுபோல் அரசு தண்டனை பெறும் அமைப்புகளை தருகிறார். நாற்றம் அடிக்கும் தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த சினிமா, சின்னத்திரை, யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் ஈடுபட செய்து, இதில் 2 அமைப்புகள். ஒன்று, ஒரு நேர்மையான கண்ணியமான முறையில் ஈடுபட செய்து அதன் மூலியமாக பணவரவு. ஒரு சில நிலைகளில் தன்னுடைய மானம் மரியாதையை இழந்து அல்லது சமூகத்திற்கு ஒவ்வாத சில விஷயங்களை அதில் செய்து, இல்லை ஆபாச நிலைகளை அதில் தந்து மக்கள் மத்தியில் ஒரு மானக்குறைவு அல்லது மானபங்கம் என்ற நிலைகளை எல்லாம் உருவாக்குகிறார். அதுபோல் அந்த ஒழுங்கற்ற மாதவிலக்கை தருகிறார். ஒழுங்கற்ற மாதவிலக்கு என்று சொன்னாலே அந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் அந்த அசுப அமைப்புகளை தருகிறார். குடும்ப சம்பிரதாயத்தை மதிக்காது அல்லது குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு புறம்பாக செயல்படக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை தந்து அதன் மூலமாக வீட்டை விட்டு வெளியேறுவது போன்ற நிலைகளை தருகிறார். அதுபோல் எல்லா நிலைகளையும் தாண்டி ராகு போகக்காரகன், சந்திரன் மனதுக்காரகன். அந்த மனம் போகத்தை நிரப்புகிறார் ராகு. அந்த மனதில் போகத்தை நிரப்பி, போக எண்ணங்களை நிரப்பி, அறிந்தே தன் கருப்பை இழக்கும் என்ற நிலைகளை எல்லாம் இந்த அமைப்பு செய்கிறது. இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும், அவர்கள் இழந்தவைகளும் புரியும். இது ராகு வலுத்து இருக்கக்கூடிய பலன்கள். பொதுவாகவே இந்த அமைப்பை பலம் வாய்ந்த குரு, சுக்கிரன் போன்றவர்களுடைய சுப பார்வை படும்போது அந்த அசுப அமைப்புகள், துர்நிலைகள் சற்றே மாறும். அதுபோல் 6, 8 கூடிய கோள்கள், அதுபோல் சனி, செவ்வாய் இவர்கள் அந்த அமைப்போடு சம்பந்தப்படாமல் இருப்பது உசிதம். சம்பந்தப்பட்டால் அந்த கெடுபலன்கள் மிக அதிகமாகவே நடக்கும். இது சந்திரன் ராகு இணைவினுடைய சூட்சமங்கள். நன்றி.